Let us see the prose from Unit 6, the last lesson. This was written by Alphonse Daudet. So, this lesson is set in the days of Prussian War. France was ruled by Bismarck. Prussian then consisted of what now are the nations of Germany, Poland, and parts of Austria. The Prussians defeated the French, and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The oppressors not only wanted the territory but dominated over the language and culture of the Germans, thus to take away their identity. Let us read the lesson to find out what impact this had on life at school. So, the last lesson was written by Alphonse Daudet. This lesson is set in the days of France. அதாவது பிரான்ஸ்ல அந்த பிரஷியன் வாரப்ப எடுக்கப்பட்டது. ஸோ பிரஷியன்றது வந்து இட்ஸ் கன்சிஸ்டட் ஆஃப் த கண்ட்ரிஸ் லைக் ஜெர்மனி, போலண்ட், ஆஸ்திரியா. இப்பத்த ஜெர்மனி, போலண்ட், ஆஸ்திரியாவை சேர்ந்தது தான் இந்த பிரஷ்யான்றது. ஸோ இந்த பிரஷியன் வாரப்போ எடுக்கப்பட்ட லெசன் தான். அது தொடர்பாக இருக்கக்கூடிய லெசன் தான் இது. ஸோ அப்போ வந்து பிரான்ஸ் வந்து பிஸ்மார்க்கால ரூல் பண்ணப்பட்டது, அவங்களோட ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ பிரஷியன் தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி. இப்போ நான் சொன்ன மாதிரி ஜெர்மனி, போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியாவோட கன்சிஸ்ட் ஆகிருக்கு. இந்த பிரஷியன்ஸ் வந்து ஃப்ரெஞ்சை வந்து அந்த வாரில் டிஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பாதிக்கப்பட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் எதுனா அல்சேஸ் அண்ட் லோரைன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரஷியன் கண்ட்ரோலுக்கு வந்துடுது. ஓகேவா? த அப்ரஸர்ஸ் நாட் ஓன்லி வாண்டட் த டெரிட்டரி, அவங்களுக்கு வந்து அந்த பகுதி அந்த டிஸ்ட்ரிக்டை மட்டும் அவங்க ஆக்கிரமிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லாங்குவேஜை அந்த கண்ட்ரிக்குள்ளே புகுத்துறதுக்காக அவங்களோட ஜெர்மன் லாங்குவேஜ், அவங்களோட கலாச்சாரத்தை எல்லாமே வந்து அந்த ஃப்ரெஞ்சில் அவங்களோட கல்ச்சரோட புகுத்தணும்னு சொல்லி ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இதனால என்னாச்சு, தஸ் டு டேக் அவே தேர் ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஐடென்டிட்டியவே எடுக்கணுன்றதுக்காக அவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அந்த நாட்டு மக்களை. ஸோ லெட் அஸ் ரீட் திஸ் லெசன் டு ஃபைண்ட் அவுட் வாட் இம்பேக்ட், என்ன பாதிப்புகள் உண்டாச்சு, அங்கே இருக்கிற ஸ்கூல்களுக்கெல்லாம் என்ன பாதிப்புகள் உண்டாச்சு அப்படின்றது தான் இந்த லெசன். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு த லெசன் நவ். I started for school very late that morning and was in a great dread of a scolding, especially because Hamel had said that he would question us on participles, and I did not know the first word about them. ஸோ அவங்க வந்து அந்த ஆத்தர் அவர் வந்து அன்னைக்கு அவசர அவசரமாக அந்த ஸ்கூலுக்கு கிளம்புறாங்களா அன்னைக்கு மார்னிங் வந்து. அது வந்து அன்னைக்கு கிளம்புறதே வந்து ஒரு பெரிய போராட்டம். என்னன்னா ரொம்ப லேட்டாகவும் கிளம்புறாரு, ரொம்ப படபடப்பு. ஒய்னா அந்த அன்னைக்கு அவர் வந்து கிளாஸில் கொஷின் பண்ணுவேன், டெஸ்ட் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுனா ஒரு கிராமர் பேஸ்டாக பார்ட்டிசிபல்ஸை பற்றி அவர் கொஷின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காராம். பட் இந்த ஆத்தருக்கு என்னென்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் வேர்டே தெரியாது. அப்புறம் தானே அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அவர் வந்து அந்த டென்ஷனில் அன்றைக்கி கிளம்புறாரு. ஃபார் அ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போகாமல் நம்ம வேற எங்கேயோ வெளியே போய் நம்மளுடைய டைமை கழிச்சிடலாமான்னு கூட நான் நினச்சேன். ஸோ இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். த பேர்ட்ஸ் வர் சிர்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த woods, and in the open field back of the sawmill, the Prussian soldiers were drilling. It was all much more tempting than the role for participles, but I had the strength to resist and hurried off to the school. ஸோ அவருக்கு வந்து அந்த வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியர், அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது என்னென்னா அந்த டேவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக, ரொம்ப பிரைட்டாக, பறவைகளுடைய பேர்ட்ஸ் சவுண்ட், சிப்பிங் மீன்ஸ் பேர்ட்ஸ் சவுண்ட்ஸ், அப்புறம் இந்த அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ் அண்ட் இந்த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில், பின்னாடி வந்து இந்த மரங்களெல்லாம் வெட்டுறாங்களே அந்த ஃபேக்ட்ரி, அதனுடைய சவுண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ஓப்பன் ஏரியாவில் வந்து இப்போ ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வேறு அந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, ட்ரில்லிங், அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவரை வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதையும் தாண்டி நான் வந்து என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப அவசரமாக ஓடினேன். ஏன்னா போய் அந்த ரூல் ஃபார் பார்ட்டிசிபிள்ஸ் அவர் போய் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா அந்த டெஸ்ட்டுக்கு, அதனால. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். நான் அதையும் தாண்டி போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நான் அன்றைக்கி கிளம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் ஆத்தர். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin notice board. For the last 2 years,
all our bad news had come from there. The lost battles, the draft, the orders of the commanding officers, and I thought to myself without stopping, what can be the matter now? So அவர் வந்து ஆதர் வந்து அந்த இடத்துல இருந்து டவுன் ஹால் ஒரு ஏரியாவை பாஸ் பண்ணுறாரு. அங்கே போகும்போது அங்கே பெரிய ஒரு மக்கள் கூட்டம், அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் போர்டு வேறு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த டவுன் ஹால்னா சென்டர் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் புல்லட்டின் போர்டு, ஒரு நோட்டீஸ் போர்டு வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக என்னென்ன பேட் நியூஸ், என்னென்ன துர்சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது எல்லாமே அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது லாஸ்ட் பேட்டில்ஸ், ஃப்ரெஞ்ச் டிஃபீட் ஆனாங்க இல்லையா, அந்த போரில் தோத்து போனது, த டிராஃப்ட், லா நியூஸ், அரசாணைகள், அண்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங், மற்ற கமாண்டர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன ஆர்டர்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் அப்படியே அவருக்குள்ளே கேட்டுட்டு போகிறாரு. என்னவா இருக்கும், என்ன சம்பவமாக இருக்கும், வாட் கேன் பி த மேட்டர் நவ், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே கேட்டுட்டு நான் ஓடி போயிட்டேன். தென் as I hurried by as fast as I could go, the blacksmith watchers who was there with his apprentice reading the bulletin called after me, "Don't go so fast, Buck. You will get to your school in plenty of time." ஸோ நான் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பிளாக் ஸ்மித், ஒரு கொல்லரும், அங்கே வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஹெல்ப்பர்ஸும், அப்புறம் அங்கே இருக்கிற காவலாளிகள், அப்ரெண்டிஸ், இவங்க எல்லாரும் வந்து நான் ஓடி போகிறத பார்த்துட்டு, ரொம்ப ஓடாத தம்பி, அவங்க அப்படியே அந்த நோட்டீஸ் போர்டை படிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, எதுக்கு இவ்வளோ அவசரமாக போகிற, நீ ரொம்ப சீக்கிரத்துலேயே ஸ்கூல் போய் சேர்ந்துருவேன், நீ ரொம்ப லேட்டெல்லாம் கிடையாது, ஏர்லியராக தான் கிளம்புற, ஸோ கொஞ்சம் மெதுவாக போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. I thought he was making fun of me and reached M. Hamel's little garden all out of breath. ஸோ இது அவர் வந்து அந்த பிளாக் ஸ்மித், அந்த பொற்குலர் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே, சரி அவர் நம்மளை பார்த்து கிண்டல் தான் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆத்தர் வந்து ஒரு வழியாக ஹேமல்ஸோடைய கார்டன், அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாரு ஓடி போய். Usually when school began there was a great bustle. Bustle means பரபரப்பாக இருக்கும். They will be very busy, which could be heard out in the street. The opening and the closing of desk, lessons repeated in unison, very loud with our hands over our ears to understand better, and the teacher's great ruler rapping on the table. ஸோ யூஸ்வலாக அந்த ஸ்கூல் அது வந்து ஒரு சின்ன ஒரு கார்டன், ஹேமருடைய வீட்டில் தான், அவருடைய வீட்டுக்குள்ளே சுற்றி கார்டன் இருக்குது, அதுக்குள்ளே தான் ஒரு குட்டி ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஆத்தர் வந்து அங்கே தான் போகிறாரு இப்போ அவசரமாக. ஸோ எப்போவுமே அந்த போகும்போது அந்த ரோடோட நுனிலே எஜ்ஜிலே பார்த்தோம்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். இப்போ கிரேட் பசில், பசில் மீன்ஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்குமாம்மா. பசில் இஸ் அ மூவ் இன் அன் எனர்ஜெட்டிக் மேனர். ரொம்ப எந்த ஒரு வேலையுமே வந்து ரொம்ப பரபரப்பாக செய்வாங்க. ஸோ அந்த சமயம் நமக்கு ஒரு சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அண்ட் விச் குட் பி ஹர்ட் அவுட் டு த ஸ்ட்ரீட். அந்த சவுண்ட் வந்து இந்த ஸ்ட்ரீட்டையே தாண்டி வருமா. தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்க்கை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த லெசன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுற யூனிசன், கோரஸாக ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா, வித் த சேம் சவுண்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து கோரஸாக ஆன்சர் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் யூனிசன். அந்த மாதிரி ரொம்ப சப்தம் எல்லாமே வெளியே கேட்கும். அப்போ நீங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னால் கோரஸாக சத்தம் போடும்போது என்ன பண்ணுவீங்க, கையில் வந்து கையை காதில் அடைச்சிக்கிட்டு உங்களால் எவ்வளோ சத்தமாக பேச முடியுமோ அவ்வளோ சவுண்டாக பேசுவீங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு அந்த இடமே ரொம்ப பிஸியாக இருக்கும், பரபரப்பாக இருக்கும். அண்ட் த டீச்சர்ஸ், அந்த சமயம் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, த ரூலர் ரேப்பிங் ஆன் த டேபிள். ரேப்பிங் மீன்ஸ் ஸ்ட்ரைக்கிங். அந்த ரூலர் மீன்ஸ் ஸ்கேலை வந்து டெஸ்க் மேலே தட்டுவாங்களா, சைலன்ஸ் தட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த டீச்சர்ஸ் வந்து ஸ்கேலில் டெஸ்கில் வச்சு தட்டுற சவுண்டு, இது எல்லாமே வெளியே ரோடு வரைக்கும், ஸ்ட்ரீட் அந்த ஏரியா நுனி எட்ஜ் வரைக்கும் கேட்கும். பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே காணோம். I had counted on the commotion to get to my desk without being seen. நான் வந்து யாருக்கும் தெரியாமல் நான் போய் உட்கார்ற அளவுக்கு அந்த ஏரியாவே இன்னைக்கு பார்த்து ரொம்ப நிசப்தமாக இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் த டே எவ்ரி திங் ஹேட் டு பி ஆஸ் குவைட் அஸ் சண்டே மார்னிங். ஸோ அன்னைக்கு நாள் பார்த்தோம்னா சண்டே மார்னிங் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது, அந்த ஏரியாவே ரொம்ப சைலண்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சண்டே மார்னிங்கோட அட்மாஸ்பியர் வந்து எங்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. Through the window I saw my classmates already in their places and Mr. Hamel walking up and down with his terrible iron ruler under his arm.
I had to open the doors and go in before everybody. You can imagine how I blushed and how frightened I was. ஸோ அந்த அன்னைக்கு என்ன பண்ணுற ஆத்தர் விண்டோ வழியாக பார்க்குறாங்க. எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்களாமா. ஐ saw my classmates already in that places. எல்லாரும் அமைதியாக அவங்கவுங்க பிளேசஸில் இருக்காங்க. ஹேமல் வந்து இதுக்கு அதுக்கும் நடந்துட்டு இருக்காராம். வித் எப்படி ஒரு டென்ஷனாக வித் டெரிபிள் மீன்ஸ் ஒரு டென்ஷனாக அவர் கையில் வந்து அயன் ரூலர் ஒரு இரும்பு பெரம்பு வச்சுட்டு அதுக்கும் இதுக்கும் நடந்துட்டு இருக்காராம். ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து கதவை திறந்து உள்ளே போனேன். எல்லாருக்கும் முன்னாடி போகும்போது நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நான் எவ்வளோ வெட்கமும் பயத்துலையும் பிளஷ்ட் மீன்ஸ் ஒரு வெட்கம் லேட்டாக வர்றாரு. அண்ட் ஃப்ரைட்டன்னா அச்சம், அவர் முன்னாடி போய் என்ன சொல்கிறது பதில் சொல்கிறதுன்ற ஒரு பயத்தில் போவா இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நான் ஒரு பயத்தில் நான் அப்படியே உள்ளே நுழைஞ்சேன் அப்படின்றாரு. பட் நத்திங் ஹேப்பன்ட். Hamel saw me and said very kindly, "Go to your place quickly. Little France, we were beginning without you." ஸோ அன்னைக்குன்னு பார்த்து ஹேமல் என்னாச்சுன்னு தெரில, என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டாரு. போய் ஒரு இடத்துல உட்காரு, நீ வர்றதுக்கு முன்னே நாங்கள் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருந்தோம், பரவாயில்ல நீ வந்துட்ட, சீக்கிரம் போய் உங்கள் பிளேஸில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். I jumped over the bench and sat down at my desk. Not till then, when I had gotten a little over my fright, did I see that our teacher had on his beautiful green coat. ஸோ அவன் ஓடி போய் அந்த சின்ன பையன் இல்லையா குறும்புத்தனமாக டெஸ்க் மேலே ஏறி குதிச்சு போய் உட்காந்துடுறாங்க. ஸோ when I had got little over my fright, அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பயம் தளர்ந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய மாஸ்டர் டீச்சரை பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கோட்டில் இருந்தார். அவர் வந்து அது அக்கேஷ்னலாக வேர் பண்ணுற ஒரு ட்ரெஸ், அது அக்கேஷனாக என்றைக்காவது ஒரு நல்ல விசேஷ நாட்களில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ். பியூட்டிஃபுல் க்ரீன் கோட், ஹிஸ் ஃப்ரில்ட் ஷர்ட், அந்த ஷர்ட் வந்து ஃப்ரில்டு நீட்டாக, அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் கேப். இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹிஸ் ட்ரெஸ். அது அவங்க ட்ரெஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அவர் எப்படி இருந்தாராம், ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கோட்டு, அதில் ஃப்ரில்டு ஷர்ட், ஃப்ரில்னா சுருக்கியமாக தைச்சிருக்கிற கோட்டும், அண்ட் லிட்டில் பிளாக் சில்க் கேப், சின்ன ஒரு அழகான ஒரு பிளாக் கலர் சில்க் கேப் போடுற, அது வந்து எம்ப்ராய்டர்ட் பண்ணியிருந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ்லுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸு. அவர் அந்த டீச்சர் எப்போவுமே வந்து அக்கேஷனலாக தான் வேர் பண்ணுவாராம். அன்னைக்குன்னு பார்த்து அது அவர் அணிஞ்சிருந்தாரு. தட் ஷி நெவர் வோர் எக்ஸப்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் ப்ரைஸ் டேஸ். ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் டைமோ இல்லை ப்ரைஸ் டேஸ் ஏதாவது அக்கேஷனல் டேஸ் மட்டும்தான் அவர் அதையே போடுவார். பிசைட்ஸ் த ஹோல் ஸ்கூல் சீம் ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் solemn. ஆனால் அது எல்லாமே தாண்டி ஸ்கூல் இன்னைக்கு பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக, ஸோ ஸ்ட்ரெயினாக அன்யூஷுவலாக சோலம், ரொம்ப அமைதியும் முகத்தில் ஒரு கலவரத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற ஆத்தர். But the thing that surprised me most was to see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. ஸோ நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெஞ்ச் எப்போவுமே வந்து காலியாக தான் இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தோன்னா அந்த வில்லேஜ் பீப்புள் இருக்கிற ஓல்டு பீப்புள் எல்லாருமே வந்து அதில் ஃபில் ஆகி உட்காந்துருந்தாங்களாம். அண்ட் ஓல்ட் ஹாசர் வித் திஸ் 3 cornered hat, அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் ஏன்னா ஹாசர்ன்றவர். அவரும் அந்த 3 cornered hat, தலையில் போடுவாங்களே தொப்பி, 3 கார்னர் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில், அந்த கார்னர் ஹேட் போட்டுட்டு த ஃபார்மர் மேயர், அவரோட வேறையாக இருந்தாருன்னா மேயர், அந்த டவுன் பஞ்சாயத்துடைய தலைவர், அண்ட் ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர், அந்த ஏரியா போஸ்ட் மாஸ்டரும், அண்ட் செவரல் அதர்ஸ், அதில் முக்கியமானவங்க எல்லாருமே லாஸ்ட் பெஞ்சஸில் உட்காந்துருந்தாங்க. எவ்ரிபடி லுக்டு சேட், எல்லாரும் முகத்துலேயும் ஒரு கலவரம், எல்லாரும் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தாரு. அண்ட் ஹாசர் ஹேட் brought an old primer thumbed at the edges, and ப்ரைவேட் தம்ப்னா அவருடைய ஓல்டு ஒரு அரிச்சுவடின்னு சொல்லுவாங்க, ஒரு டைரி மாதிரி ஒரு புக்கு வச்சுட்டு அவரும் வந்து உட்காந்துருக்காரு. அண்ட் ஷி ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ் வித் ஹிஸ் கிரேட் ஸ்பெக்டக்கிள்ஸ் லைங் அக்ராஸ் த பேஜஸ். அவர் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு அவரோட காலை வந்து முட்டங்கால் வந்து அதை பெண்ட் பண்ணி அந்த பேஜை வச்சு உட்காந்துருக்காராம். While I was wondering about it all, Hamel mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me said, "My children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive." ஸோ அது எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காரு. ஹேமர் வந்து
அவர் சேரை நகர்த்திட்டு அப்படியே அந்த கனத்த குரலில் எப்பவும் போல் வழக்கம் போல் அவர் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு, இன்னைக்கு நான் எடுக்க போகிற உங்களுக்கு கடைசி லெசன், இன்னைக்கு தான் நான் உங்களுக்கு எடுக்க போகிற கடைசி பாடம். அண்ட் என்ன பிரச்சனைனாக்கா, பெர்லின்லேருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. என்னன்னா, நீங்கள் வந்து ஜெர்மன் தான், ஏன்னா இவங்க தான் இப்போ ஃப்ரெஞ்ச் கண்ட்ரோல் போயிடுறாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து ஜெர்மன் லாங்குவேஜ், இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் வந்து ஜெர்மனில் டிஃபீட் ஆகிடுறாங்க. அப்போ வந்து இப்போ ஜெர்மனோட ஆட்சிக்கு இவங்க வந்துடுறாங்க. ஸோ ஜெர்மன் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட லாங்குவேஜ், எங்களோட கல்ச்சர் தான் புகுத்தணும். ஸோ லெசன் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்களோட டாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது இந்த இடத்துல. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு, மை சில்ட்ரன், திஸ் இஸ் த லாஸ்ட் லெசன், இதுதான் நான் உங்களுக்கு எடுக்க போகிற கடைசி பாடம். ஐ ஷால் கிவ் யூ த ஆர்டர் ஹஸ் கம் ஃப்ரம் பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஜெர்மன் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஆல்சேஸா லாரென்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே ஜெர்மன் தான் சொல்லணும். த நியூ மாஸ்டர் கம்ஸ் டுமாரோ, உங்களுக்கு நாளையிலிருந்து புது மாஸ்டர் வர போகிறாரு. ஸோ திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன். ஸோ இன்னைக்கு நான் எடுக்க போகிறது தான் கடைசி ஃப்ரெஞ்ச் லெசன் உங்களுக்கு. ஸோ ஐ வாண்ட் யூ பி வெரி அட்டென்டிவ். நீங்கள் எல்லாரும் அட்டென்டிவாக ஒழுங்காக நல்லபடியாக கவனிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வாட் அ தண்டர் கேட் தீஸ் வேர்ட்ஸ் வேர் அட் மீ. ஸோ ஒரு இடி போல ஒரு கிளாப், ஒரு இடி மாதிரி என் தலையில் விழுந்த மாதிரி இருந்துச்சு அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார். ஹோ த wretches that was what they had put up at the town hall. ஸோ இப்போ வந்து இந்த ஆத்தர் தெரியுது, ஓ இதுதான் இவ்வளோ இந்த மாதிரி ஒரு பரிதாபத்துக்குரியவர்களே, இதைத்தான் நான் வந்து அந்த டவுன் ஹாலில் அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேனா, இதுதான் அந்த டவுன் ஹாலில் நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்ததா அப்படின்னு சொல்லி ஆத்தர் வந்து இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு. மை லாஸ்ட் ஃப்ரெஞ்ச் லெசன், வை ஐ ஹார்ட்லி நியூ how to write, I should never learn anymore. I was stopped there then. Oh, how sorry I was for not learning my lessons, for seeking birds' eggs or going sliding on the sand. My books that had seemed such a nuisance a while ago, so heavy to carry, my grammar and my history of the saints, were old friends now that I couldn't give up. And Hamel too, the idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. இப்போ சொல்கிறாரு, ஆஹா இது என்னுடைய லாஸ்ட் லெசனா, மை லாஸ்ட் லெசன், இது வந்து என்னுடைய லாஸ்ட் கடைசி பாடமா, எனக்கு வந்து எழுதக்கூட தெரியாதே. ஐ ஹார்ட்லி நியூ ஹவு டு ரைட், எனக்கு எழுதக்கூட தெரியாது. அண்ட் ஐ ஷுட் நெவர் லேர்ன் டு எனி மோர், எனக்கு அது எழுதவும் தெரியாது, படிக்கவும் முடியாது, இதோட நான் வேற ஸ்டாப் பண்ணணும். ஸோ இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஐ வாஸ் ஃபார் நாட் லேர்னிங் மை லெசன்ஸ். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் இத்தனை நாள் படிக்காமல் இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்றது நான் இப்போ உணர்றேன். ஏன்னா நான் அதை பாடங்கள் படிக்காமல் ஐ யூஸ்வலி கோ ஃபார் சீக்கிங் பேர்ட்ஸ் எக்ஸ். அது போய் பேர்ட்ஸோட எக்ஸை பார்க்குறதும் முட்டைகள் பார்க்குறதும், அதுக்கப்புறம் தேவையில்லாத விளையாட்டுத்தனமாக நான் இருந்துட்டேன். நதிக்கரை ஓரமாக போகிறது, சார் மீன்ஸ் ரிவர், நதி ஓரமாக போய் விளையாடுறது, தண்ணியில் விளையாடுறது. மை புக்ஸ் தட் சீம் சச் எ நியூசன்ஸ், என்னோடய புக்ஸ் எல்லாம் ரொம்ப எனக்கு சுமையாக இருந்தது. வைல் அகோ ஸோ ஹெவி டு கேரி, புக்கெல்லாம் வந்து எனக்கு தேவையற்ற பொருளாகவும் ரொம்ப கனத்தமாகவும் என்னால் அது வந்து ரொம்ப எனக்கு தாங்கக்கூடிய வெயிட் இல்லாத மாதிரி இருந்தது. அண்ட் மை கிராமர் அண்ட் மை ஹிஸ்ட்ரி ஆஃப் த சயின்ஸ், என்னுடைய புனிதர்களுடைய பழங்காலத்து ஹிஸ்ட்ரி காவியங்கள் எல்லாம் வந்து எனக்கு பழைய நண்பர்களாக தோன்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னால் தாங்கிக்கவே முடியல. என்னுடைய முன்னோர்களை பற்றி படிக்கிறதும் எங்கள் லாங்குவேஜ் படிக்கிறது இது எல்லாமே இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது அவங்களே என்னை விட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. they were old friends now that I couldn't give up, என்னால் இதை பொறுத்துக்கவே முடியல அப்படின்றான். அண்ட் ஹேமில் டூ, அவர் அது மட்டும் இல்லை, ஹேமிலும் தான், நாங்கள் வந்து அவரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. The idea that he was going away, that I should never see him again, made me forget all about his ruler and how cranky he was. ஸோ இது வரைக்கும் அவர் எங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமானவராக இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவரையும் நாங்கள் மறந்து இருக்கணும்னு நினைக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு.
Poor man, it was in honor of this last lesson that he had put on the fine Sunday clothes, and now I understood why the old men of the village were sitting there in the back of the room. ஸோ இப்போ தெரியுது அவர் என்னன்னா இது வந்து ஹானர் பண்ணுறதுக்காக அவருடைய கடைசி நாள் இன்னைக்கு பாடம் நடத்த போகிறாரு. அதை கௌரவிக்கிறதுக்காக தான் அவர் இவ்வளோ ஃபார்மலாக வந்திருக்காரு. ஸோ அதனால தான் இந்த நல்ல ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணியிருக்காங்க. இது காரணம் வச்சு தான் அங்கே இருக்கிற வில்லேஜ் ஓல்டு மேன் எல்லாருமே வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காருன்றதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. It was because they were sorry too and they had not gone to school more. ஸோ இந்த சமயத்தில் அவங்களுமே சேர்ந்து தான் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுமே வந்து இவ்வளோ நாளாக ஒழுங்காக ஸ்கூலுக்கு வரல, பாடம் கற்கல, இருக்கிற நாள் பூரா ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டாங்க. It was their way of thanking our master for his 40 years of faithful service and of showing their respect for the country that was theirs no more. ஸோ இது வந்து அவரை மட்டும் கௌரவிக்கிறதுல அவருடைய 40 இயர்ஸோட உண்மையான சர்வீஸ், அவங்க உண்மையாக அந்த அவங்களுக்காக அவங்க நாட்டுக்காக உழைச்சதுக்காகவும் அவரை கௌரவிக்கிறதுக்காகவும், அது போக இனி நம்ம அந்த கண்ட்ரிலே இருந்தாலும் அது இனி நம்மளுக்கு சொந்தம் இல்லை அப்படின்றது உணர்ந்து அந்த மாஸ்டரை கௌரவிக்கிறதுக்காக எல்லாரும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. While I was thinking of all this, I heard my name called. It was my turn to recite. ஸோ இதெல்லாம் அவர் ஆத்தர் வந்து மனசில் நினச்சிட்டே இருக்காரு. ஏன் உட்காந்துருக்காங்க, இவர் ஏன் இந்த ட்ரெஸ், இப்படி எல்லாம் அவர் தனக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு வாய்ஸ் கேட்குது. இது வந்து உன்னுடைய டேர்னு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறது எனக்கு தெரிஞ்சுது. நீ வந்து இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறாங்க. What would I not have given to be able to say that dreadful rule for the participle all through, very loud and clear and without one mistake. But I got mixed up of the first words and stood there holding on to my desk, my heart beating and not daring to look up. ஸோ இந்த ஆத்தர் வந்து இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அவருடைய நேமை கூப்பிட்றது அவருக்கு காதில் விழுது. ஸோ இப்போ அவருடைய டேர்ன், அவங்க வந்து இப்போ ஒப்பிக்கணும், அந்த பார்ட்டிசிபல்ஸை பற்றி சொல்லணும் இல்லையா. அப்போ அவர் தன்னை ஏன் என்னால் இதை சொல்ல முடியாதா, ஏன் எனக்கு அதில் இருக்கிற ஒரு வேர்டு கூட ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் என்னால் சொல்ல முடியாதா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு. ஆனால் அந்த வேர்டு கூட ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டை சொல்கிறதுக்கே அவர் வந்து ரொம்ப தடுமாறுறாரு. ஸோ very loud and clear and without one mistake, but I got mixed up on the first words. ஆனால் என்னால் அந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கே நான் வந்து ரொம்ப தடுமாறி அங்கே நின்னேன். அப்போ அந்த சமயம் அவர் ரொம்ப டென்ஷனாக தடுமாறி நிற்கும்போது, அந்த படப்படத்து நிற்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, டக்குன்னு அந்த டெஸ்க்லாம் பிடிச்சி நிற்பாங்களா, அது மாதிரி ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க். நான் வந்து அந்த டெஸ்க்கை பிடிச்சி நின்றுட்டேன். மை ஹார்ட் பீட்டிங், என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப படப்படுத்து இருந்தது. என்னால் ஐ எம் நாட் டேரிங் டு லுக் அப், என்னால் யாரையும் தலை நிமிந்து கூட பார்க்க முடியல அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு.